ஹே guys, இந்த ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? ஆக்சுவலா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 16 வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அகாடமிக் இயர் கேலண்டர்ல போட்டிருக்காங்க. அது அபிஷியலா நம்ம வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து பார்த்ததுதான். அந்த அகாடமிக் இயர் கேலண்டர்ல ஜூலை 16 ஸ்டார்ட் ஆகுது. 16, 17, 18 3 நாள் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதுல 10th ஸ்டூடெண்ட் ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஃபோர்த் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா தியரமும் அந்த தியரம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறனால நான் ஃபோர்த் சாப்டர்ல கொடுக்க கிடையாது. மற்றபடி ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இதுல பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்கீங்க. அதாவது சாப்டர் வைஸ் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் 3 பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் மட்டும் 3 சாப்டருக்குமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து 2 மார்க்ஸ், அப்புறம் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டரா எல்லா சாப்டருக்குமான கொஸ்டின்ஸுமே நான் கொடுத்துருப்பேன். இதை மட்டும் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல வந்து நம்மளால சென்டம் போட முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமா போட முடியும். ஆனா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா சம்ஸ் இதை மட்டுமே பார்க்காம இதை மாடலா வச்சுட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அந்த எஃப் டாட் ஜி சம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காட்டுறேன். இப்ப இந்த சம் எடுத்துக்கோ. இந்த சம் மொத்தம் பாத்தீங்கன்னா புக்ல ஒரு 5-6 சம் தான் இருக்கும். அதுல இது ஒரு மாடல் சம். இப்ப இந்த ஒரு மாடல் சம் போட்டோம்னா நமக்கு அந்த மெத்தட் எல்லாமே தெரியும். சேம் மெத்தட் தானே. அப்போ ஒரு சம் பார்த்தாலே நமக்கு அடுத்தடுத்த சம்ஸ் வந்து நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மெத்தடாலஜியை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா ஈஸியா நம்மளால சென்டம் போட முடியும். அதுக்கு நீங்க இந்த மெட்டீரியலை, அதாவது இந்த கொஸ்டின் பேங்கை பிரிண்ட் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டுமே போதும். இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல வந்து உங்களால நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதனாலதான் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களோட எக்ஸாம்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், எப்படி படிக்கலாம், எவ்வளவு ஈஸியா படிக்கலாம், எப்படி சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கு நீங்க நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும், உங்களுக்கு இமிடியேட்டா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா மட்டுமே போதும். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய தேடிட்டு தான் இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யாராவது கொடுத்தா பரவாயில்ல, அது மாதிரி எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரியான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.